السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الوالي المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواலி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 50 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 51வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை விளங்கி அரபி மொழியை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதை குர்ஆன் ஹதீஸை நாம் விளங்குவதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதில் நம்மளுக்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் பயிற்சிகளும் சேர்ந்து வழங்கியுள்ளார்கள். அந்த பயிற்சியில் ஏராபோடைய பயிற்சி வருகிறது, கவிதையை கொடுக்கிறார்கள் என அரபு இலக்கணத்தில் எதுவெல்லாம் சாரம்சமாக அடிப்படையாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இது நாம் தெளிவு இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் சுருக்கமாக சொல்ல போனால் மஸ்தர் மூன்று இடத்தை சார்ந்த பெயர்களின் மஸ்தர் ஒரே சீகாவில் வராது. எப்பவுமே என்ன செய்யாது, ஒரே சீகால வராது, மாறி மாறி தான் வரும். சரியா?
ஆஹ் அதே போல இங்க கத்துதல், சத்தம் போடுதல் என்ற அர்த்தம். இப்ப அழுதான் வந்துச்சுல, புக்கான்னா என்னது? அழுதான் தானே. குழந்தை அழுகும். அழுதது, குழந்தை அழுதது, காக்கா கரைந்தது. இப்ப காக்கா கரையும், அதுவும் சத்தத்தை குறிக்குது. குழந்தை அழுகிறதுன்றதும் என்னது, ஒரு சத்தத்தை குறிக்குது. அப்ப சத்தத்தை குறிப்பதாக வந்தால் அது ரெண்டு ஏழு இது சொல்லியிருக்காங்க. முதலாவது தொழிலை குறித்தால் ஃபிஆலத் வஸன். அதே போல தடுக்குதல் என்ற அர்த்தம் கொடுத்தால் ஃபிஆல் வஸன். மூன்றாவது என்னது, நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அர்த்தம் கொடுத்தால் ஃபஅலான் வஸன். அதே போல பிரயாணம் என்ற அர்த்தத்தை சார்ந்த ஒரு அர்த்தம் கொடுத்தால் ஃபைல் வஸன். அதே போல என்னது, சத்தத்தை சார்ந்த ஒரு அர்த்தத்தை கொடுத்தால் அது ஃபுஆல் வஸன். அதுக்கப்புறம் நிறத்தை சார்ந்த ஒரு அர்த்தம் கொடுத்தால் அது ஃபுஅலத் வஸன். ஏழாவதாக என்னது, ஒரு நோயை குறித்து அர்த்தம் கொடுத்தால் அது என்னது, ஃபுஆல் வஸன். அவ்வளவுதான் இந்த பாடத்துல பார்க்க போகிறோம். வாருங்கள், பஸ் செய்வோமா அதை பத்தி? வாருங்கள் பாருங்க. என்ன சொல்றாங்க? அல்பஹசு, ஆய்வு. ஆய்வு பாருங்க என்ன சொல்றாங்க. குல்லு மிசாலின், ஒவ்வொரு உதாரணமாகிறது. மினல் அம்சிலத்தின் முத்தகத்திமத்தி, முந்தைய உதாரணங்களில் இருந்து ஒவ்வொரு உதாரணமாகிறது. முன்தகின், முடிக்கப்பட்டதா இருக்கிறது. இஸ்மின் தாலின் அலா ஹதஸின் முஜர்ரதின் மினஸ்ஸமானி, காலத்தில் இருந்து தனிப்பிக்கப்பட்ட ஒரு செயலின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிக்கப்பட்டதா இருக்கிறது. இப்ப காலத்தின் மீது தனிப்பிக்கப்பட்ட, காலத்தை அறிவிக்காமல் வெறும் ஒரு செயலை அறிவிக்கிறது. சரியா? அப்படித்தானே எல்லாமே வந்துச்சு. என்னது, சியாகத் அப்படின்னு சொன்னோம்ல, வடிவமைத்தல், ஆஹ் சாயம் பூசுதல் அப்படின்னு எல்லாம் ஒரு செயலை தானே குறிக்குது. மறுக்குதல், விரண்டோடுதல், இப்படின்னு என்ன செய்யுது, எல்லாமே ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு செயலின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு இஸ்மை கொண்டுதான் முடிக்கப்பட்டதா இருக்கிறது. வஹாதல் இஸ்மு, இன்னும் இந்த இஸ்மாகிறது யுசம்மா மஸ்தரன், மஸ்தர் என்று பெயர் சொல்லப்படும். காலத்தை அறிவிக்காமல் ஒரு செயலின் மீது அறிவித்தால் அதுக்கு என்னது, மஸ்தர் என்று பெயர் சொல்லப்படும். இந்த இஸ்மாகிறது எந்த இஸ்ம கடைசியில முடிக்கப்பட்ட அந்த இஸ்ம இருக்குல்ல எல்லாத்துலயும், அந்த இஸ்மா, இந்த இஸ்மாகிறது யுசம்மா பெயர் சொல்லப்படும் மஸ்தரன், மஸ்தர் என்று பெயர் சொல்லப்படும். வைதாத்த தப்பர்த்த ஹாதிகள் மசாதிர, இந்த மஸ்தர்களை நீ சிந்தித்தாயானால் வாஹிதன் வாஹிதன், ஒவ்வொன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக இந்த மஸ்தர்களை நீ சிந்தித்தாயானால் வஜத்தனி பெற்றுக்கொள்வாய். அஃஆலஹா, அந்த மஸ்தர்களின் பெயர்களை பெற்றுக்கொள்வாய். ஜமீஅஹா, அந்த மஸ்தர்களின் பெயர்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வாய். சுலாசியத்தன், எப்படி பெற்றுக்கொள்வாய்? மூன்றை சார்ந்த செயல்களாக பெற்றுக்கொள்வாய். பாருங்க, சுவாது கைனு யா, சுவாது யா கைன், இதுதான் இதோடைய அசல். அதே போல சுவாது பா கைன், மூணு எழுத்து சார்ந்தது தானே. அதே போல அம்சா பா யா, மூணு எழுத்து. நூன் ஃபாரா, மூணு எழுத்து. ஹா ஃபா காஃப், ஃபா அலிஃப் லாது, ஹா ஃபா காஃப், மூணு மூணு எழுத்தா. அதே போல ரா ஹா லாம், வாவ் ஹா தாலு, நூன் ஐன் பா, பா காஃப் யா, ஹா லாது ரா, ஷீன் ஹா பா, எல்லாமே மூணு மூணு எழுத்து தானே இருக்கு எல்லா ஃபேல்லையும். சரியா? சீன் ஐன் லாமு தால் அலிஃப் ரா, எல்லாமே மூணு எழுத்து சார்ந்ததாய் தான் இருக்கிறது. வஜத்தஹா, இன்னும் அந்த செயல்களை நீ பெற்றுக்கொள்வாய். முக்தலிஃபத்த சியகி வல் அவுசானி, சீகாக்களில், வடிவமைப்புகளில், இன்னும் வசன்களில் பல்வேறுபட்டதாக நீ அந்த செயல்களை அந்த என்ன செய்வாய், பெற்றுக்கொள்வாய். அந்த மஸ்தர்களை அந்த மஸ்தர்களை நீ பெற்றுக்கொள்வாய். வடிவமைப்புகளிலும் சியகை, வடிவமைப்புகளிலும் இன்னும் வசன்களிலும் மாறுபட்டதாக, பல்வேறுபட்டதாக நீ என்ன செய்வாய், பெற்றுக்கொள்வாய். இப்ப எல்லாம் ஒரே மாதிரி இல்லைல்ல. சியாகத் வேற மாதிரி இருக்கு, இபா வேற மாதிரி இருக்கு, ரஹீல் வேற மாதிரி இருக்கு, நஹீல் வேற மாதிரி இருக்கு. இப்ப எல்லாம் என்னது, வேற வேற மாதிரி தானே இருக்கு. ஒரே மாதிரி சியாகத், இபாஅத், ஹஃபகாத், என்னது ஹிஃபாகத், எல்லாம் ஒரே வசன்லயே வந்திருக்கு. மாறி மாறி தானே வந்திருக்கு. அப்ப பல்வேறுபட்டதாக நீ என்ன செய்வாய், பெற்றுக்கொள்வாய். பகிய, எனவே அந்த மஸ்தர்கள் ஆகிறது அலா வசனி
ஃபிஆலத்தின் ஃபிஆலத் என்ற அந்த வசனிலே அப்பிரகாரம் இருக்கிறது. ஃபிஆலத் வசனில் இருக்கிறது. ஃபி த்வாயிஃபத்தில் உலா முதல் பகுதியிலே ஹைசு ததுல் அலா ஹிர்ஃபத்தின் ஒரு தொழிலின் மீது அறிவிப்பதை கவனித்து முதல் பகுதியிலே ஃபிஆலத் என்ற வசனின் மீது இருக்கிறது. வ அலா வஸ்னி ஃபிஆலின் ஃபி தாயிஃபத்தி சானியத்தி ஹைசு ததுல் அலா இம்தினாயின் தடுக்குதல் மீது அறிவிப்பதை கவனித்து இரண்டாவது பகுதியிலே ஃபிஆல் என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது. وعلى وزن فعلان في طائفة الثالثة حيث تدل اضطراب நிலையற்ற தன்மை மீது அறிவிப்பதை கவனித்து மூன்றாவது பகுதியிலே ஃபஅலான் வசனின் மீது இருக்கிறது. وعلى وزن فعيل في الطائفة الرابعة حيث تدل على سير பிரயாணிப்பது என்பதன் மீது அறிவிப்பதை கவனித்து நான்காவது பகுதியில் ஆஹ் நான்காவது இப்ப நான்காவது பகுதியில் ஃபயில் என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது. அவு ஃபுஆலின் ஃபயில் அல்லது ஃபுஆல் என்ற வசனின் பிரகாரம் வஅலா வஸ்னி ஃபயிலின் அவு ஃபுஆலின் ஃபயிலோ அல்லது ஃபுஆல் என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது. ஃபி த்வாயிஃபத்தில் ஹாமிஸதி ஐந்தாவது பகுதியிலே ஹைசு ததுல்லு அலா சௌத்தின் ஒரு சத்தத்தின் மீது அறிவிக்கிறது என்பதை கவனித்து ஐந்தாவது பகுதியிலே ஃபுஆலோ அல்லது ஃபயில் வசனின் மீது பிரகாரம் இருக்கிறது. வஅலா வஸ்னி ஃபுஅலத்தின் ஃபி த்வாயிஃபத்தி ஸாதிஸதி ஹைசு ததுல்லு அலா லௌனின் ஒரு நிறத்தின் மீது அறிவிக்கிறது என்பதை கவனித்து ஆறாவது பகுதியிலே ஃபுஅலத் என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது. வஅலா வஸ்னி ஃபுஆலின் வஅலா வஸ்னி ஃபுஆலின் ஃபி த்வாயிஃபத்தில் அஹீரத்தி ஹைசு ததுல்லு அலா தாயின் ஒரு நோயின் மீது அறிவிப்பதை கவனித்து கடைசி பகுதியிலே ஃபுஆல் என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது. சரியா? மேல சொன்னோம்ல, இங்க பாருங்க. சியாகத் சபாகத் என்பது ஒரு தொழில். சாயம் பூசுதல் வடிவமைத்தல் என்ற தொழிலின் மீது அறிவிப்பதனால் ஃபிஆலத் வஸன்ல இருக்கிறது. அதே போல தடுக்குதல் என்ற அர்த்தம் கொடுப்பதனால் இது ரெண்டும் இப்பா நிஃபா என்னது ஃபிஆல் வஸன்ல இருக்குது. அதே போல இது நிலையற்ற தன்மை துடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, ஒரே நிலையில இல்லைல்ல. அதே போல இது என்னது வடிந்துகிட்டே இருக்குல்ல, ஒரே நிலையில இல்லைல்ல. அதனால ஃபஅலான் வஸன்ல வந்திருக்கா ரெண்டுமே. நிலையற்ற தன்மையினால் அதுல அந்த வசன்ல வந்திருக்குது. அதே போல இது என்னது சயிர் என்னது பிரயாணம் செய்வது அர்த்தம் கொடுக்கும் போது அந்த பிரயாணத்தின் மீது அறிவித்தால் அதுக்கு ஃபைல் வசன் தான் வந்திருக்கா. அதே போல ஒரு சத்தத்தின் மீது வந்தால் என்ன சொன்னாங்க, ரெண்டு வசன் சொன்னாங்க, ஃபைல் வசனும் அல்லது ஃபுஆல் வசன். நஈபன் என்பது ஃபைல் வசனு, ஃபுஆல் என்பது புகான் என்பது ஃபுஆல் வசனு. இப்ப சத்தம் என்பது மீது அறிவித்தால் இந்த ரெண்டு வசன்ல வரும். சரியா? அப்ப அழுகுதல் என்பது ஒரு சத்தம் தானே, கூவுதல் என்பது ஒரு சத்தம் தானே, கரைந்தது. சரியா? அடுத்து பாருங்க. ஒரு நிறத்தை அறிவித்தார். சுபரத்து சுகுபத்து. ஒரு பச்சை இப்ப சாம்பல்னு ஒரு நிறத்தை அறிவிக்குது, சாம்பல் நிறம் அப்படின்னு ஒரு நிறத்தை அறிவிக்குது. அதனால இது ஃபுஅலத் வஸன்ல வரும். அதே போல ஒரு நோயை அறிவித்தால் அது ஃபுஆல் வஸன்ல வரும். சரியா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, வஹுனாக இன்னும் இங்கே அவுசான நுஹ்ரா மற்ற வசன்கள் இருக்கிறது. நீ மசாதிரில் அஃஆலி சுலாசியத்தி மூன்று எழுத்தை சார்ந்த ஃபேல்களின் மஸ்தர்களுக்கு வேறு வசன்களும் இருக்கிறது. அப்ப நம்ம இங்க சொன்ன வசன் மட்டும் தான் இருக்கானா? கிடையாது. இது அல்லாத வேறு வசன்களும் இருக்கிறது. சரியா? இதாலம் தக்குன் தாலத்தன் அலா ஷைஇன் மிம்மா தகத்தம முந்திய ஒன்றிலிருந்து என்னது முந்தைய ஒன்றிலிருந்து ஒரு விஷயத்தின் மீது அறிவிக்கக்கூடியதாக அந்த மஸ்தர்கள் ஆகியில்லை என்றால் மூன்றெழுத்தை சார்ந்த ஃபேர்களுடைய மஸ்தர்களுக்கு வேறு வசன்கள் இருக்கிறது. இப்ப மேல நம்மளுக்கு 7 அர்த்தம் தானே சொல்லியிருக்கோம். இந்த 7 அர்த்தம் இல்லாத வேறு அர்த்தங்களின் மீது அறிவித்தால் அதோடைய வசன்கள் மாறும். சரியா? இப்ப முந்தைய ஒன்றிலிருந்து ஒரு விஷயத்தின் மீது அறிவிக்காம இருந்தால் அது வேறு வசன்கள் வரும். தராகா இன்னும் அந்த மஸ்தர்கள் அந்த வசன்களை நீ விரைவில் பார்ப்பாய். முஃபஸ்ஸலத்தன் விவரிக்கப்பட்ட நிலையில் அந்த வசன்களை நீ பார்ப்பாய். ஃபில் கவாயிதில் ஆதியதி பின்வரும் காய்தாக்களில் சட்டங்களிலே விவரிக்கப்பட்டதாக நீ காண்பாய். ஆனா மேலும் அண்ணா ஹாதிஹில் லவாபித்த நிச்சயமாக இந்த இந்த ஒரு மேலே கூறப்பட்ட இந்த அல் அஹாதிஹில் லவாபித்த குல்லஹா இந்த சட்டங்கள் ஆகிறது, மேல சொல்ல இந்த சட்டங்கள் ஆகிறது வைரு முத்தரிதத்தின் என்னது பரவலாக்கப்பட்டதாக இல்லை, அதிகமாக்கப்பட்டதாக இல்லை, அதிகமாக பயன்பாட்டில் இருப்பதாக இல்லைன்னு அர்த்தம். இப்படிதான் இருக்கும் கிடையாது. நிச்சயமாக இந்த சட்டங்கள் எல்லாம் பெரும்பான்மை சார்ந்ததா இருக்கும். பெரும்பான்மை சார்ந்ததுன்னா பெரும்பாலும் இப்படி வரும்னு தான் சொல்லாமே தவிர எப்பவுமே இப்படிதான் வரும். அதிகமா எப்பவுமே என்னது முத்தரிதான்
அதிகமா இப்படிதான் வரும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பெரும்பான்மையை சார்ந்த சட்டங்கள் எல்லாம் இருப்பதெல்லாம் வாலிபியத்துவம் பெரும்பான்மையை சார்ந்ததா இருக்குமே தவிர, எப்பொழுதுமே என்னது இப்படிதான் வரும்னு மேல சொன்ன சட்டங்களை வச்சுட்டு நீங்க இப்ப விளங்கிக்காதீங்க. சரியா? ஏன்னா மஸ்தருக்குன்னு என்ன செய்ய முடியாது, சட்டம் சொல்ல முடியாது. இப்படிதான் வரும் அப்படிதான் வரும்னு என்ன செய்ய முடியாது. ஒரு ஒரு சட்டத்தை முத்தரிதான சட்டம் இப்படிதான் வரும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பெரும்பான்மையை கவனிச்சுதான் சொல்லலாம் இந்த மாதிரி வரும்னு. சரியா? இது காரணம் அல் மதாரு ஃபி மசாதிரில் அஃஆலி சுலாசியத்தி, மூன்றிடத்தை சார்ந்த செயல்களின் மஸ்தர்களிலே அதனுடைய மீளும் இடமாகிறது. அலசிமாஇ, கேட்பதின் மீது இருக்கிறது. அப்ப கேட்பதுன்னா அரபியர்கள் என்ன சொல்வார்களோ அதை கேட்டுதான் நம்ம பயன்படுத்த முடியும். இப்ப அரபியர்கள் எந்த வசூல்ல பயன்படுத்தினாங்களோ அதை கேட்கணும். அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் இப்ப 10 மசர்னா 10க்கும் வேற வேற மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க. அதை கேட்டு அவங்க என்ன பயன்படுத்தினாலும் அதை கேட்டுதான் நம்ம பயன்படுத்துமே தவிர, நம்ம இதுல இருந்து வேறொரு மஸ்தர் என்ன செய்ய முடியாது. இது இந்த மாதிரிதான் வேற மஸ்தர் வரும்னு சொல்ல முடியாது. இப்ப கேட்பதின் பிரகாரம் தான் இருக்கிறது. அரபியர்கள் சிமாயி என்று பிரிப்பார்கள், சிமாயி கியாசி என்று பிரிப்பார்கள் அல்லவா. கியாசி என்றால் ஒன்றை பார்த்து ஒன்றொன்று என்ன செய்யலாம், ஒப்புமை செய்யலாம். ஒப்பு செய்து அதே போல் கொண்டு வரலாம். சிமா என்றால் அது செய்ய முடியாது, அவங்க சொன்னதை கேட்டுட்டு போயிடும். இப்ப 10 வகையான மஸ்தர்கள் 10 வகையாக அவங்க சொல்லியிருந்தா அந்த 10ஐயும் கேட்டுட்டு அதன்படிதான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை யூஸ் பண்ண முடியும். அதான் இந்த மஸ்தர்களிலே உள்ள மீளும் இடம் என்பது எங்கதான் இருக்கு, கேட்பதன் மீது இருக்கிறது. இப்போ அவங்க எந்தெந்த வகையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை கேட்டுட்டு நம்மளும் என்ன செய்யணும், அப்படியேதான் இது பண்ணணும். ஏன்னா சரியா, அதான் சொல்றாங்க. அதனாலதான் இது ஒரு சட்டத்துக்குள்ள இப்படி வந்தா இப்படின்னு என்ன செய்ய முடியாது, ஒரு பொதுவான சட்டமாக சொல்ல முடியாது என்றதை நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க இப்ப பாப்போமா, அல் கவாயிது சட்டங்கள். அப்ப கவாயிது சட்டங்கள் என்னென்ன? 105 நஹுல் வாலி கிதாப் ஆரம்பித்து 2வது பகுதியில ஆரம்பித்து இப்ப எத்தனாவது பார்க்கிறோம், 105வது சட்டத்தை பார்க்கின்றோம். அதுல முதல் என்ன சொல்றாங்க பாருங்க, அல் மஸ்தரு, மஸ்தர் ஆகிறது மா தல்ல அலா ஹதஸின் முஜர்ரதின் மின ஸமானி, காலத்திலிருந்து தனிப்பிக்கப்பட்ட செயலின் மீது அறிவிக்கும் ஒன்றா இருக்கும். காலத்தை விட்டு தனிப்பிக்கப்பட்டது, காலத்தை அறிவிக்காது ஆனா செயலின் மீது மட்டும் அறிவிக்கும். அதுதான் எனது மஸ்தர். வஹுவ யஸ்லு ஜமீஇல் முஸ்தகாத்தி, இங்க போட்டிருக்கல, ஜமீஇல் முஸ்தகாத்தி, பிளந்தெடுக்கப்பட்டவைகள் அனைத்திற்கும் வஹுவ, இன்னும் மஸ்தர் ஆகிறது, இந்த மஸ்தர் ஆகிறது பிளந்தெடுக்கப்பட்ட அனைத்திற்கும் அசலாக இருக்கும். அதுதான் அசலாக இருக்கும். பிளந்தெடுக்கப்பட்டவைகள் அனைத்திற்கும் மஸ்தர் தான் எனது அசல்ல, அதுல இருந்தா எல்லாமே வருது. சரியா? இப்ப 106வது பாருங்க. 106வது என்ன சொல்றாங்க, மசாதிரு, மசாதிருல் அஃஆலி. இப்ப மசாதிருல் அஃஆலி சுலாசியத்தி, மூன்று சார்ந்த பெயர்களின் மஸ்தர்கள் ஆகிறது கசீரத்துன், அதிகமாக இருக்கிறது. லா துரஃபு இல்லா பிஸ்ஸமாஇ, கேட்பதை கொண்டே தவிர அது அறியப்படாது. சமான மேலே சொன்னோம்ல, முன்னாடி என்ன சொன்னார்கள் அரபியர்கள், அதை கேட்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியுமே தவிர ஒப்பாய்வு செய்து மற்ற வார்த்தைகளுடன் அது ஒப்பி செய்து இதை போல்தான் அது நம்மள என்ன செய்ய முடியாது, முடிவு செய்ய முடியாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கணும். சரியா? வர்ருஜூஇ இலா குத்துபில் லுகதி, மொழி புத்தகங்களின் பக்கம் மீள்வதை கொண்டே தவிர, இன்னும் கேட்பதை கொண்டே தவிர அறியப்படாது. சரியா? வைர என்றாலும் அன்னஹுனாக, நிச்சயமாக இங்கு லவாபித்த காலிபியத்தன், பெரும்பான்மையை சார்ந்த நிலையில் சில சட்டங்கள் இருக்கிறது. அஹம்முஹா, அந்த சட்டங்களில் முக்கியமானதாகிறது மாயத்தி, வரும் ஒன்றா பின்வரும் ஒன்றா இருக்கும். அப்ப என்னதான், கேட்டுதான் முடிவெடுக்க முடியும், கேட்பதை கொண்டே தவிர அறியப்படாததுதான் என்றாலும் இங்கு சில சட்டங்கள் வாலிபத்தை கவனிச்சு
ஃபசுஹ, அந்த ஃபசுஹக்கு ஃபசாஹத்துன்னு மஸ்தர் வந்திருக்கு. சரியா? அதான் சொல்றாங்க பெரும்பான்மை தான் இது. எப்பவுமே இப்படி இருக்கும்னு இல்ல. சரியா? இப்ப ஃபவுல சஹுலவுக்கு சுஹூலத்தை போல, ஃபசுஹக்கு ஃபசாஹத் என்பதை போல. சரியா? அப்ப அதான் சொல்றாங்க அந்த ஃபவுல என்பதோடைய மஸ்தர் ஆகிறது ஃபுலத் அல்லது ஃபஆலத்தின் பிரகாரமாகும். சுஹூலத் இன்னும் ஃபசாஹத்தை போல. சுஹூலத் என்றால் என்னது? லேசாகுதல் அப்படின்னு அர்த்தம். ஃபசாஹத்னா தெளிவாகுதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? தெளிவாக இருந்தால் அது ஃபசாஹத் என்பார்கள். சுஹூலத் என்பார் லேசாக இருக்கிறது என்றால் அதுக்கு சுஹூலத் என்பார்கள். பாருங்க இரண்டாவது, வஃபி ஃபைல, ஃபைலவிலே, இன்னும் ஃபைலவிலே அல் லாசிமி, லாசிமான அர்த்தத்துக்கு கொடுக்கக்கூடிய ஃபைல வசனிலே. ஆனா ஃபைல வசன்ல லாசிமும் வரும் முத்தாதியும் வரும். அது லாசிமான அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபைல. லாசிம்னா என்ன? மஃபூலின் பக்கம் கிடக்காதுன்னா அது லாசிம்ல. அந்த மாதிரி ஃபைலவிலே யக்கூன மஸ்தருஹு, அந்த ஃபைலோடைய மஸ்தர் ஆகும் அலா ஃபஅலின், ஃபஅலின் என்பதின் பிரகாரம் ஆகும். உதாரணம் கஃபரஹின் வ ஆத்தசின். ஃபரஹின் என்னது? மகிழ்ச்சியை போல. அத்தஷ் என்றால் தாகம், தாகம் என்ற அர்த்தம் கொடுக்கும். இப்ப ஃபரஹ் ஃபஅல், அத்தஷ் ஃபஅல், ஃபஅல் வசன்ல இருக்கா? இப்போ இதோடைய ஃபேல் எப்படி ஒரு மாதிரியான ஃபேல் ஃபரிஹான் வரும். அப்ப ஃபரிஹான் வந்தனால அது லாசிம், மகிழ்ந்தான்னு அர்த்தம்ல. அப்ப ஃபரஹன் வந்திருக்கு. ஆத்திஷ, அத்திஷ ஃபைல. இப்ப இதோடைய மாலி அத்திஷ, தாகித்தான். இப்ப இது லாசிமானது தான், மஃபூலின் பக்கம் கடக்காது. அதனால அதனுடைய வசன் மஸ்தர் எப்படி வந்துச்சு? அத்தஷ் ஃபஅல் வசன்ல வந்துச்சு. இப்ப ஜீம் பாருங்க மூன்றாவது, வஃபி ஃபஅலில் லாசிமி, லாசிம் அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபஅல என்ற வசனிலே வரக்கூடியதாகிறது. அயக்கூன மஸ்தருஹு, அந்த ஃபஅல வசனில் வரக்கூடிய மஸ்தர் ஆகும் அலா ஃபுஊலின், ஃபூல் என்ற வசனின் பிரகாரம் ஆகும். குஊதின் வ ஜுலூசின். ஃபகஅத ஃபஅல, இப்ப மாலி என்னது? கஅத அமர்ந்தான், குஊதின் அமர்தல். அப்ப ஃபுஊலின் வசன்ல வந்திருக்கா? அதே போல ஜலச அமர்ந்தான், ஃபஅல அந்த வசன்ல தானே வந்திருக்கு ஜலச. அதோடைய மஸ்தர் எப்படி வந்திருக்கு? ஜுலூசின், ஜுலூசன் வந்திருக்கா? பாருங்க, அப்ப ஃபுஊல் வசன்ல தானே ரெண்டு வந்திருக்குது. அப்ப அடுத்து பாருங்க தால், வஃபில் முத்தஅத்தி மின் ஃபஇல வ ஃபஅல, ஃபஇல இன்னும் ஃபஅல வசனில் இருந்து முத்தஅத்தியிலே, முத்தஅத்தினா மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய ஃபஅலிலே யக்கூன மஸ்தருஹு, அந்த முத்தஅத்தியின் மஸ்தர் ஆகும் அலா ஃபஅலின், ஃபஅலின் மீ பிரகாரம் ஆகும். கஃபஹ்மின் வ ஃபத்ஹின். அப்ப ஃபஹ்ம்னா விளங்குதல், ஃபத்ஹ்னா திறக்குதல். பாருங்க, ஃபஹீம அதானே ஃபஈல. அதே போல இது முத்தாதி, இது என்னது? மஃபூலின் பக்கம் கடக்கும். சரியா? அப்ப அதற்கு வசனு மஸ்தர் எப்படி வந்திருக்கு? ஃபஅல் என்ற வசனின் பிரகாரம் ஃபஹ்ம்னு வந்திருக்கு. அதே போல ஃபஅல, ஃபதஹ, ஃபஅல. அப்ப ஃபஅல வசன்ல வந்திருக்கா? இதுவும் என்ன செய்யும்? முத்தாதி, கடக்கும், திறந்தான் அர்த்தம். ஃபதஹனா, இப்ப திறந்தானா ஏதாச்சும் திறவு கொலை வைத்து கதவை திறந்தான் அப்படின்னு சொல்லணும்ல. இப்ப ஏதோ ஒன்று என்னது? கடக்கும். ஓகேவா? இப்ப கடக்கும் ஃபஅல ஃபதஹ, அதோட மஸ்தர் எப்படி வந்திருக்கு? ஃபஅலின் என்றதின் பிரகாரம் ஃபத்ஹின் என்று வந்துள்ளது. இதுவெல்லாம் பெரும்பான்மை கவனித்துதான் இந்த சட்டம் எல்லாம். சரியா? இப்ப முதல் பாடம் முடித்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களை நாம் தொடர்ந்து காண்போம். ஆஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.